இங்கே வந்து விஜய் வந்து சொல்லுவார், இதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னோட சித்தி வந்து இன்னைக்கு காலையில் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு வந்து இங்கே ரூமுக்குள்ளே வந்து உட்காந்து இருக்கிறேன். என் சித்தியை வீட்டை விட்டு அனுப்பாத நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் அம்மா இல்லாத என் சித்தி என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு நான் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் அவ்வளோ அன்பாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணி வந்த ஒரு 3 மாதத்துலேயே அவங்க என்னை வெறுக்கிற மாதிரி நீ வச்சுட்ட. ஐயோ, என் சித்தியை நான் எதை சொல்லி நான் தேத்த போகிறேன், எதை சொல்லி நான் அவங்கள என் மேலே இருக்கிற பழி எடுத்து போட போகிறேன்னு எனக்கு தெரியலையே. என் சித்தப்பா மேலெலாம் எனக்கு அவ்வளோ அன்பெல்லாம் இல்லை, என் சித்தி மேலே மட்டும்தான் அவ்வளோ அன்பு. இன்னைக்கு என் சித்தியை வீட்டை விட்டு போகிறன்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீ மட்டும்தான் காவேரின்னும் போது அந்த இடத்துல விஜய் கேள்வியாக கேட்கும் போது காவேரி பதில் சொல்லாத ஒரே அமைதியாகவே இருக்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் பாசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? என் சித்தி என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? என் அம்மா இல்லாத இடத்துலேருந்து என் சித்தி தான் என்னை எல்லாத்தையும் பார்த்துக்கினாங்கன்னு விஜய் வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறாருங்க. பெற்றவங்களோட வளர்க்குறவங்களுக்கு தாண்ட அன்பு ஜாஸ்தி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.